நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் சிங்கப்பூர், ஜப்பான், UAE, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு அவர் பயணித்ததன் விளைவாக இன்று தமிழ்நாட்டிற்கு 10,882 கோடி ரூபாய், இந்த ஒரு 4 ட்ரிப்ல மட்டும் 10,882 கோடி ரூபாய் முதலீடுகளும் 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா நாட்டின் பெருநிறுவனங்களின் தலைவர்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்ல இருக்கிறார் என்ற முக்கிய செய்தியும் இங்கே பதிவு செய்கிறேன். அமெரிக்காவில் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த செய்தியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயணத்தின் போது இதுவரை தமிழ்நாட்டில் தடம் பதிக்காத புதிய முக்கிய பெருநிறுவனங்கள் முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ப்பும் என்ற அந்த உறுதியை தங்கள் வாயிலாக அவைக்கு வழங்குகிறேன். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டு கழகம் ஒரு சில லைன்ல மட்டும் அந்த 2 டிட்கோ மட்டும் ஒரு சில லைன் மட்டும் பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதலீட்டு கழகம் சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு மட்டும் 15.17 கோடி ரூபாய் வரவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மாதிரி பல வருவாயை இந்த துறைக்கு கொடுத்தாலும் மாண்புமிகு அண்ணன் தங்கமணி அவர்கள் எங்களை கவனிக்கிறதில்லை. அதே போல TNPL மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஆமா, TNPL மூலமும் பிஃபோர் டாக்ஸ் ஏறத்துல 317 கோடி ரூபாய் வருவாயை பெற்றுள்ளது. TNPL காகித உற்பத்தியை மட்டுமல்லாமல் இப்பொழுது டிஷ்யூ உற்பத்தியிலும் TNPL நகரப்போகிறது. TNPL நீண்டகால பிரச்சனைகள், இந்த அரசு நீண்டகால பிரச்சனைகள் பலவற்றை தீர்த்திருக்கிறது. அது குறிப்பாக TNPL கரூர்ல மட்டும் 588 நபர்கள் 20 ஆண்டுகளாக அந்த பணியில் இருந்தாங்க. அந்த 20 ஆண்டு கால அவர்களது கோரிக்கையை 508 நபர்களின் பணியை நிரந்தரம் செய்து அவர்களது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்றிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதற்காக நமது CMD திரு சாய்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் அரியலூர் சிமெண்ட் ஆலை 30 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத இந்த நிலப்பிரச்சனை, அண்ணா எம்எல்ஏ இங்க இருக்காங்க, 30 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத நிலப்பிரச்சனை வெகு விரைவில் தீர்க்கப்படும் என்ற உறுதியை இங்கே அளிக்கிறேன். இன்னும் ஒரு சில வாரங்களில் அதற்கான நல்ல செய்தி உங்களுக்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட மிகுந்த வரவேற்பை பெற்ற வலிமை சிமெண்ட் வந்த பிறகுதான் இன்னைக்கு சிமெண்ட் விலை மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற அந்த செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல அரியலூர் மற்றும் ஆலங்குளம் சிமெண்ட் தொழிற்சாலைகள் பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அங்க உற்பத்தியை பெருக்கவிருக்கிறோம். அங்க எம்சாண்ட் குறித்து நீங்க கேட்டீங்க, அந்த அறிவிப்பும் இங்க சற்று நேரத்தில் வரவிருக்கிறது. டான்சமுக்கு அதே போல நம்ம அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் அனைவரும் டான்சமுக்கு அதுக்குள்ள இல்லைன்னா எப்படி டான்சமுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். டான்சால்டைன் அந்த உற்பத்தியை பெருப்பதற்கும் அங்கே அவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கும் இந்த வேலையை இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் தொழில்துறை வரலாறு காணாத பெரும் பாய்ச்சலோடு பீடுநடை போட்டு வருகிறது. இந்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டுவது திராவிட மாடல் சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் தான் என்று கூறினால் அது மிகையாகாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் ஒட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. திராவிட மாடல் சித்தாந்தங்களின் அடிநாதமே கல்வி இருப்பதால் தான் இன்று தொழில்துறையில் திறன் தலைநகராக நமது தமிழ்நாடு திறன் தலைநகராக இன்று திகழ்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி இந்த பயணம் தொடர வேண்டும். ஆகையால் தான் சென்னைக்கு அருகாமலேயே டிட்கோ மூலமாக அறிவுசார் நகரத்தை அறிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். படிப்பது மட்டும் உன் வேலை, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு பாசமிகு தந்தையைப் போல தமிழகத்தின் அடுத்த தலைமுறையினரை வளர்த்தெடுத்து வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள். படி 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 என்று உறக்க சொல்கிறது திராவிட சித்தாந்தம். ஆனால் இடி 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 என்று சொல்கிறது இதற்கு எதிரான சித்தாந்தம். திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் தமிழினம் வெல்லும், தமிழ்நாடு நிச்சயம் மென்மேலும் உயரும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.